ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மே மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 2021 ஆண்டு. டொரண்டோவிலே தற்போது 12 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் பீச் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வேட்டிவேல் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன முதலில் பார்த்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவரில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம். இது தொடர்பாக பேசவிருக்கின்றோம். எங்களுடைய செய்தி ஆசிரியர் லங்கதாஸ் பத்மநாதன் நேரடியாக இணைந்து கொள்ளவிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம். இன்றைய கனேடிய வளத்தில் எதிர்பார்த்ததை விட, அதாவது முன்னர் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகமான தடுப்பூசிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தற்போதைய நிலவரம் என்ன, எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது, இது தொடர்பான விவரங்களை வழங்கியிருந்தார் மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் அவர்கள். ஆகவே அது பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதோடு கலையரங்கம் பகுதியிலே ஒரு பாடல், அதனைத் தொடர்ந்து கனடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். வழமை போல காலநிலை, நாணய மாற்று விகிதம், இவை இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள். ஆகவே இன்றைய டாப் ஆஃப் தி அவரில் முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் இன்று இலங்கை தமிழர்கள், அதாவது எங்களுடைய தாயக தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை அங்கீகரித்து பில் 104 என்று சொல்லப்படுகின்ற இந்த வரைவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக பேசப் போகின்றோம். பலரும் இதை பற்றி அறிந்திருந்தாலும் கூட எமது நிகழ்ச்சி உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முதலில் இது பற்றிய ஆரம்பத்தில் இருந்து இது பற்றிய விவரங்களை பெற்றுக்கொண்டு இன்றைய நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் குட் ஈவினிங் கனடாவில் எங்களுடைய செய்தி ஆசிரியர் லங்கதாஸ் பத்மநாதன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் லங்கதாஸ் பத்மநாதன் அவர்களே. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேர்களே. மீண்டும் மறுபொரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இன்றைய இந்த பில் 104 பலர் அறிந்திருந்தாலும் கூட ஆரம்பத்தில் நான் சொன்னது போல பலர் அறிந்திருக்காதவர்களுக்காக இந்த பில் 104 என்றால் என்ன? ஒன்டாரியோவிலே இருக்கின்ற மாகாண சபையிலே, சட்டசபையிலே தமிழ் மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற விஜய் தணிகாசலம், ஸ்காபரோ ரூச்பாக் தொகுதிகளுடைய மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் பில் 104 என்கின்ற ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை 2019 ஆண்டு முதல் வாசிப்புக்காக சமர்ப்பித்திருந்தார். இந்த சட்டமூலம் என்ன கோருகிறது என்றால், மே மாதம் 18ஆம் திகதியுடன் முடிவடைகின்ற ஒரு வார காலத்தை ஒன்டாரியோவினுடைய பொது பாடசாலைகளிலே தமிழ் இன அழிப்பு அறிவூட்டல் வாரமாக பிரகடனப்படுத்த கோருகின்ற ஒரு கோரிக்கை தான் இந்த பில் 104. முதலாவது சமர்ப்பித்த பின்னர்
2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2வது வாசிப்பு நடைபெற்றது. அதன் பின்னர் இப்பொழுது 3வது வாசிப்பின் இறுதியிலே இன்றைய தினம் வாக்களிப்பு நடைபெற்றிருக்கிறது. கொஞ்சம் எழுத்தடிப்பு இருந்தது, பல விமர்சனங்கள் அது குறித்தும் இருந்தன. நான் உட்பட பலரும் அது குறித்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனாலும் இறுதியாக அது இன்றைய தினம் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடும், அது மிக முக்கியமான ஒரு விடயம், அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு இருப்பது இது போன்ற தனிநபர் சட்ட மூலங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே இன்றைய தினம் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடும் இந்த பில் 104 இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அதோடு அவர் சார்ந்த ஆளும் கட்சியினர், எதிர்கட்சியினர் அனைவருமே இதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது என்பது கெனடிய தமிழர்களை பொறுத்தமட்டிலே, உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டிலே மிக முக்கியமான ஒரு தருணமாக, மிக முக்கியமான ஒரு முதல் படியாக இதை பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டது என்று சொல்லியிருந்தார்கள், சொல்லப்பட்டது. இதற்கான காரணம் ஏதாவது நான் ஏன் கேட்கின்றேன் என்றால், இதற்கு இப்படியான ஒரு விடயம் கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அல்லது இங்கே இருக்கின்ற இலங்கை அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக இதற்கு ஒரு எதிர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். அது ஒரு காரணமாக இருக்குமா, அல்லது என்ன காரணம் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டது? இதில் இருக்கின்ற அதாவது எதிர்மறையாக இது நிறைவேற்றக்கூடாது இல்லை நிறைவேற்றப்படாது என்பதற்கான அழுத்தங்கள் வேறு இடங்களில் இருந்து பிரயோகிக்கப்பட்டனவா? நிச்சயமாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கும். இது குறித்து கனடாவில் இருக்கின்ற இலங்கை தூதராலயம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பொன்றை தன்னுடைய தரப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டாலும் உத்தியோகப்பட்ட முறையிலே வேறு தரப்பினர் மூலமாக கொடுத்திருக்கும். ஆனாலும் இது இந்த அளவிற்கு வந்திருக்க தேவையில்லை. என் போன்ற பலருடைய விமர்சனமும் அதுவாகத்தான் இருந்தது. இது போன்ற தனிநபர் சட்ட மூலங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது அனைத்து கட்சிகளும் அதனை ஆதரிக்கின்ற நிலை ஏற்பட்டால் அதை உடனடியாக சட்டமூலமாக்கலாம். அதற்கான கோரிக்கையை 2வது வாசிப்பின் போது மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் கோரவில்லை என்ற விமர்சனம் தான் என் போன்றவர்களிடம் இருந்தது. அதன் பின்னர் அது கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற குழுநிலைக்கு சென்றது. அந்த குழுநிலையிலே தான் இது போன்ற சட்டமூலங்கள் தோற்கடிக்கப்படுவது, அல்லாவிடில் அதில் இருந்து மீளாத ஒரு நிலை ஒன்று தோன்றும். அது போன்ற ஒரு நிலை தோன்றக்கூடாது என்று பலரும் பல முயற்சிகளை எடுத்தார்கள். மிக முக்கியமாக சமூக ரீதியாக இந்த 104 நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்று மிகப்பெரிய அழுத்தமாக, குறிப்பாக கடந்த சில மாதங்களாக மிகப்பெரிய அழுத்தமாக அது முன்வைக்கப்பட்டது. தமிழ் சிவிக் ஆக்ஷன் ஒரு அமைப்பு, கனடாவிலே இருந்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. அது குறித்து உங்களுடைய தொகுதி மாகாண சபை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதுங்கள், இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் ஒன்றை நடைபெற்றது. ஏனென்றால் ஒன்டாரியோவிலே நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு ஒரு வருடமும் எங்களுக்கு இல்லை. ஆகவே அந்த தேர்தல் காலம் ஒன்று வந்துவிட்டால் இந்த தனிநபர் சட்டமூலங்கள் அனைத்தும் அதற்கு அது 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 இறந்துவிட்ட ஒரு சட்ட மூலமாகத்தான் இருக்கும். அதற்கு அடுத்த தேர்தல் பின்னர் அவர் வெற்றி பெற்றால் அது மீண்டும் இன்னும் ஒரு சட்ட மூலமாக கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே இவ்வளவு இழுத்தளிப்பு தேவையில்லை. ஏன் அந்த இழுத்தளிப்பு என்பதற்கான கேள்விக்கான பதிலை விஜய் தணிகாசலம் எந்த ஒரு இடத்திலும் கொடுத்ததாக எனக்கு தெரியாது. அந்த கேள்வி கேட்டவர்களை ஓரளவுக்கு ஓரம் கட்டினதாகவும் அவர்களிடம் பேசாமல் இருந்த ஒரு நிலைதான் இருந்தது. ஆனாலும் இன்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது நல்ல ஒரு விடயம். அனைத்து கட்சிகளும் ஆதரவு வழங்கி இருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக ஒன்டாரியோவிலே பிரதான 3 கட்சிகளுக்கும் தமிழர்களுடைய வாக்கு என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது என்பதை இன்றைய தினம் மாகாண சபையிலே நடைபெற்ற அந்த அமர்வின் போது எதிர்கட்சி தலைவி இதற்கு ஆதரவாக உரையாற்றியிருந்தார். இன்றைய அமர்வின் போது விஜய் தணிகாசலம் ஆரம்ப உரையாற்றியிருந்தார். இன்னும் ஒரு தமிழ் மாகாண சபை உறுப்பினரான லோகன் கணபதி உரையாற்றியிருந்தார். ஆகவே மிக முக்கியமான அனைவரும் பேசி அவர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த பில் 104 என்பதுதான் முக்கியமானது. அரசாங்க தரப்பில் இருந்து, இலங்கை அரசாங்க தரப்பில் இருந்து நிச்சயமாக இதற்கு அழுத்தங்களும் எதிர்ப்புகளும் வந்திருக்கும். ஆனால் அவை அனைத்தும் ஓரளவுக்கு முறியடிக்கப்பட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருந்தீர்கள். மற்றொரு மாகாண சபை உறுப்பினர் கரோலின் மல்ரோனி உட்பட பலரும் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே இது தொடர்பாக தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இது ஒரு முக்கியமான விடயம், பலராலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லப்படுகிறது. இதை போன்ற ஏதாவது விடயங்கள் அல்லது இப்படியான இந்த சட்டம் மூலம் வேறு நாடுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா?
இலங்கையிலே வடமாகாண சபையிலே இது போன்ற ஒரு சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இலங்கையிலே வடமாகாண சபையிலே நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டமூலம் எந்த விதமான அடுத்த கட்டத்திற்கும் செல்லவில்லை. அது ஒரு காகிதத்தினான ஒரு சட்டமூலமாகத்தான் இருந்தது. சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் வடமாகாண சபை முதல்வராக இருந்த போது அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலே தமிழக சட்டசபையிலே மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியின் போது இது போன்ற ஒரு சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதாவது இது போன்று என்று சொல்ல முடியாது, இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்று கூறுகின்ற ஒரு சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஒன்டாரியோவிலே என்று நிறைவேற்றப்பட்டது மே 18 ஒரு வாரத்தை இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலை குறித்த அறிவூட்டல் வாரமாக பாடசாலைகளிலே கல்வி கற்பதற்கு கோரிக்கை விடுக்கின்ற ஒரு சட்டமூலம். இது பாடசாலைகளை எந்த ஒரு வகையிலும் அழுத்தம் கொடுக்க முடியாது, மேண்டேட் பண்ண முடியாது, நீங்கள் கற்பிக்கத்தான் வேண்டும் என்று வலியுறுத்த முடியாது, அவர்களிடம் கோரிக்கை வைக்க முடியாது. மிக முக்கியமான ஒரு ஆரம்பம் தான். ஆனால் இது ஒரு ஆரம்பம் தான். இது எப்படி என்றால், ஒரு காணி ஒன்று உங்களுக்கு இருக்கிறது, அதிலே வீடு கட்டுவதற்கான அனுமதி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக நீங்கள் பால் காய்ச்சி குடி புகுந்திட முடியாது. இதற்கு பின்னரும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், சரி, இந்த வருடத்தை விட்டுவிடுங்கள், அடுத்த வருடம் இந்த ஒரு வாரத்தை டொரண்டோ கல்வி சபை தங்களுடைய 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அவர்களுடைய ஹிஸ்டரி வகுப்பிலே, வரலாற்று வகுப்பிலே கல்வி கற்ற விரும்புகிறார்கள் என்றால், அவர்களுக்கு இனப்படுகொலை குறித்த விவரங்களை வழங்குவதற்கு, அது குறித்த கரிக்குலம் என்று சொல்லுகின்ற கல்வி விடயங்களை வழங்குவதற்கு எங்களிடம் தேவையான தேடல்கள் இருக்கின்றனவா, ஒரு கல்வி சபையிலே கற்கக்கூடிய அளவிற்கு அவை செம்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்வி மிக முக்கியமானது. அந்த கேள்விக்கு உண்மையாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 10 ஆண்டுகளுக்கு முதல் நிறைவேற்றப்பட்ட தமிழ் மரபு திங்கள் வாரம் குறித்த மாதம் குறித்த அந்த சட்டமூலத்தின் அல்லாவிட அந்த முன்னெடுப்பு குறித்தே இங்கே இருக்கின்ற அனைத்து கல்வி சபைகளிலும் சரியான வகையிலே மாணவர்களுக்கு கல்வி கூட்டுவதற்கான கரிக்குலம் எங்களிடம் இல்லை, தமிழர்களிடம் இல்லை. அதை நாங்கள் சரியான வகையிலே செய்யவும் இல்லை. செய்ய ஆரம்பித்தவர்களுக்கும் பல்வேறு விதமான குழப்பங்களும் விளைவித்தது. அதில் பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த தமிழ் மரபு திங்களுக்கு நடைபெற்றது போன்று இந்த பில் 104க்கும் நடந்துவிடக் கூடாது என்பது மிக முக்கியமானது. ஒரு சமூகத்தினுடைய அக்கறையும், சமூகத்தினுடைய கல்வி சார்ந்தவர்களுடைய ஒரு அக்கறையும் அவர்களுடைய முயற்சியும் இங்கேதான் வரப்போகிறது. எப்படி என்றால், சரி, டொரண்டோ கல்விச்சபை அடுத்த முறை கல்வி கற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்விச்சபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரிக்குலம், அதாவது எப்படி என்றால், ஒரு இந்து பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்றால் அந்த இந்து முறை குறைத்த ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பாடசாலைகளிலே கற்பிக்கக்கூடிய ஒரு முறை ஒன்று அங்கே தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது ஆங்கிலத்தில் இருக்கப்பட வேண்டும். அது சரியான விடயமாக இருக்க வேண்டும். கணக்கு பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அவை எங்களிடம் இல்லை, அவை தயாரிக்கப்பட வேண்டும். இந்த ஒரு வருடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அதாகத்தான் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நான் ஏற்கனவே கூறியது போல இது அந்த கல்வி சபைகளை அழுத்தம் கொடுப்பதல்ல, கோருவது. ஆகவே அந்த கோரிக்கையை அழுத்தமாக அல்லாவிடில் அந்த கோரிக்கையை கல்வி சபைகள் இந்த வாரத்திலே ஒரு நாளேனும் அங்கிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும், இது தமிழ் மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து மாணவர்களுக்கும் கற்பிப்பதற்கு ஏதுவாக நகர்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த கற்பித்தலின் ஊடாக இவர்கள் கொடுக்கின்ற அந்த நகர்வுகள் ஊடாக அந்த கல்வி சபைகள் தாங்களாகவே அந்த ஒரு வாரத்திலே ஒரு நாளை இலங்கை தீவிலே இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்ற வகையிலே கற்பிப்பதற்கு ஏதுவாக அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே ஒன்று, தயாராக இருக்க வேண்டும், அதற்கான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, தயாராக வந்த பின்னர் அவர்களுக்கு தேவையான பாடத்திட்டத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த பாடத்திட்டத்தையும் நாங்கள் தான் தயார் செய்ய வேண்டும். அதை கல்வி சபைகள் தயார் செய்யாது, அவர்களுடைய மேண்டேட்டிலே அது இல்லை. இந்த இரண்டும் மிக முக்கியமான விடயங்கள். இதை தாண்டி என்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கனடாவில் இருக்கின்ற மிகப்பெரிய மாகாணம் ஒன்று இது போன்ற ஒரு விடயம் ஒன்றை செய்திருப்பதன் காரணமாக ஏனைய மாகாணங்களும் ஏன் தேசிய ரீதியிலே இருக்கின்ற பெடரல் கவர்மெண்ட்டும் இது போன்ற அல்லாவிடில் இதை ஒத்த ஒரு இனப்படுகொலை குறித்த ஒரு சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு வழி ஒன்றை இது திறந்திருக்கிறது. இதை எந்த வகையிலும் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது உடனடியாக அங்கே ஒரு சட்டமூலம் வரப்போகிறது என்று சொல்கிறேன். என்றால் மாகாண ரீதியிலே ஒரு விடயம் செய்யப்படுவதற்கும் தேசிய ரீதியிலே ஒரு விடயம் செய்யப்படுவதற்கும் சட்டமூலங்களை பொறுத்தமட்டிலே மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன.
தேசிய ரீதியிலே இனப்படுகொலை என்ற விடயம் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், அல்லாவிடில் அது குறித்து ஒரு சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்படும் என்றால், அது கனடாவினுடைய வெளிநாட்டு கொள்கைகளோடு தொடர்பட்ட விடயமாக இருக்கும். கனடாவினுடைய வெளிநாட்டு கொள்கைகளோடு தொடர்பட்ட விடயம் என்றால் நிச்சயமாக அதை இந்த விடயத்திலே நாங்கள் குற்றஞ்சாட்டுகின்ற இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக அதை எதிர்க்கும். ஆகவே ஆனால் அதற்கான ஒரு வழி ஒன்றை திறந்திருக்கிறது. அது எந்த கட்சிக்கும் அந்த வழியை திறந்திருக்கிறது. அது ஆளும் கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல, பிரதான எதிர்கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அல்ல, அது NDP கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் கூட அதை கொண்டு வரலாம். ஆகவே அந்த ஒரு வழி ஒன்றை திறந்திருக்கிறது என்ற வகையிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு சமூகமாக இதை தாண்டியும் எங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். இதற்கான பாடத்திட்டத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். கல்வி சபைகள் இந்த விடயத்திலே கல்வி சபைகளுக்கும் அந்த கல்வி மட்டங்களுக்கும் சரியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு வகையிலே பாடசாலை மட்டங்களுக்கு கூட அங்கே இருக்கின்ற அதிபர்களோ அல்லாவிடில் நான் நினைக்கிறேன் இது ஒரு வரலாற்று பாடமாக கற்பிப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று. நான் கல்வியலாளர் அல்ல, ஆனாலும் என்னுடைய எண்ணம் அவ்வாறுதான் இருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு நிலை ஒன்றை ஏற்படுத்துவதும் எங்களுக்கு முக்கியமானது. அந்த வேலையைத்தான் தமிழர்கள் செய்ய வேண்டும், அதைத்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் விருப்பமாக இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்டம் என்பது எவ்வாறு இருக்க போகிறது இதை தாண்டி? ஆகவே இன்று மாகாண சபையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செரமோனியல் விடயம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இங்கிலாந்தின் மகாராணியார் அவருடைய பிரதிநிதியாக ஒன்டாரியோவில் இருக்கின்ற ஆளுநர் நாயகம் இதுக்கு கையெழுத்திட வேண்டும். அது ஒரு மாதத்துக்குள் நடைபெற்றுவிடும். அதன் பின்னர் இது சட்டமாகும். அவ்வளவுதான். அதன் பின்னர் நான் சொன்ன அனைத்து விடயங்களும் நடைபெறும். ஆகவே நன்றி. இது பற்றி நிறைவே பேசலாம். இருந்தாலும் சுருக்கமாக எமது இந்த நிகழ்ச்சியில் இந்த பில் 104 என்று சொல்லப்படுகின்ற விடயம் தொடர்பாக பேசியிருந்தோம். ஆக நிச்சயமாக அடுத்தடுத்த மாதங்கள் வாரங்களில் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நன்றி லங்கதாஸ் பத்மநாதன், உங்களுடைய நேரத்துக்கும் அந்த தகவலுக்கும் நாங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி சுதாகரன். வணக்கம் நேயர்களே. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நேரம் டொரண்டோவில் 9 மணி கடந்து 24 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வேட்டிவேல் அவர்கள். டொரண்டோவிலே 12 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. சரி, இந்த ஒன்டாரியோ சட்டமன்றம் இலங்கை தமிழர்கள் மீதான இனப்படுகொலை அங்கீகரித்தது தொடர்பாக இன்றைய டாப் ஆஃப் தி ஹவரில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக தடுப்பூசிகள் தொடர்பாக பார்க்கலாம். நாடளாவிய ரீதியில் மிகவும் விரைவாக துரித கதியில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கனடாவில் கனேடியர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வேகத்தில் தடுப்பூசிகள் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வயது எல்லைகள் ஆரம்பத்திலிருந்து வயது முதிர்ந்தவர்களிலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது பல இடங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஹெல்த் கனடா ஏற்கனவே அறிவித்தது போல 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அல்பர்டா போன்ற இடங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைய கனேடிய வலத்திலே மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் அவர்கள் இந்த தடுப்பூசி தொடர்பான விவரங்கள் என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். To date, we have distributed over 18 million doses of COVID-19 vaccines to provinces and territories. Earlier this week, we received 2 million doses of Pfizer-BioNTech, the largest shipment from this manufacturer to date, and deliveries to provinces are now complete. As for Moderna, yesterday we received more than 1 million doses ahead of schedule. The shipment was originally set to arrive in country and distributed into next week. Deliveries to provinces and territories are underway, which will provide them with the opportunity to administer these doses into the coming days and into next week. Moving forward, we continue to expect weekly shipments of over 2 million doses from Pfizer-BioNTech over the course of this month, and over 2.4 million a week in June. For the week of May 17, we can expect to receive 1 million doses from Moderna, and we continue to work with Moderna to determine upcoming delivery schedules.
We now have visibility for AstraZeneca doses from the COVAX facility. We can expect to receive 655,000 doses in the coming weeks using our contracted logistics service provider, FedEx and Omar. Additional detail will be shared on the shipment when it's available. And in closing, vaccine rollout continues with the sustained arrival of authorized vaccine into Canada. We have now reached that big lift period where weekly deliveries are more significant, and this should bring us to approximately 25 million doses by the end of May. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 30 நிமிடமாக இருக்கிறது. தடுப்பூசி தொடர்பான விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே நீங்களும் வெகு விரைவில் எவ்வளவு விரைவில் போட்டுக்கொள்ள முடியுமோ அந்த விரைவில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே முன்னர் போல காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நிறையவே இந்த பாப்அப் கிளினிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆங்காங்கே குறிப்பிட்ட அளவு தொகையை கொண்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பதிவுகள் அவசியமில்லை. நீங்கள் நேரடியாக வாக்கின், அதாவது நேரடியாக சென்று உங்களுடைய தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது குறிப்பிட்ட கையிருப்பு இருக்கும் வரை மட்டுமே இந்த பாப்அப் கிளினிக்ஸில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று கியூபெக்கிலே கியூபெக் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகுவார்ட் அவர்கள் பல கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். வருகின்ற கோடை காலம், மதர்ஸ் டே, இப்படி பல விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாளுக்கு நாள் எப்பொழுது ஒரு வளமையான வாழ்க்கை வாழ முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அந்த வகையில் அதாவது மாகாணங்கள், பிரதேசங்களுக்கு இடையே வெவ்வேறு தரப்பட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. இந்த கோவிட்டை பொறுத்தவரையில் சில இடங்களிலே ஊரடங்கு சட்டம் இருக்கிறது, சில இடங்களில் அப்படி அல்ல, சில இடங்களில் குறைவாக இருக்கிறது, சில இடங்களில் முன்னர் குறைவாக இருந்த தொற்று இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இப்படி வித்தியாசம் இருக்கின்றன. ஆகவே இன்று கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளுக்கு லெகுவார்ட் அவர்கள் என்ன பதில் கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். And you put in place an ad campaign to raise awareness among the population that one shot, it's not a one-done deal. Like, people have to be cautious about getting the first shot. They're not fully immune. How come it was so important to send that message? That one shot of the vaccine, it's not enough. It's not the end of it. Okay, what I understand is one shot protects at about 85%. 2 shots protect at 95%. So even with 2 shots, you have to be careful. And there's a question about also the total percentage of vaccination in a population to have a community herd immunity. So that is important also. So that's what we're asking for at public health. Where do we put the level where we can open? Would the reopening map, presented to all Quebecers, is that a good incentive for everybody to get vaccinated? We have to be careful. I do agree with you that I do agree. I have to say that we have to be careful because sometimes when people see an announcement in a month ago, some of them think that they can apply that today. So we have to be very careful the way we present it. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 32 நிமிடம். ஆகவே எல்லோருமே கேட்கின்ற ஒரு விடயம், வளமையான கோடை காலம் போல இருக்குமா, மீண்டும் எமது சாதாரண வாழ்க்கை எப்பொழுது திரும்பும் என்று. ஆகவே இது படிப்படியாகவே எவ்வளவு தூரம் எங்களுடைய தடுப்பூசிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோமோ, எவ்வளவு தூரம் இந்த தொற்றின்
எண்ணிக்கை குறைவடைகிறதோ அப்பொழுதுதான் முழுமையாக இருக்கும். ஆகவே அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே முடிந்தளவு விரைவாக ஆரம்பத்தில் சொன்னதிலும் பார்க்க இப்பொழுது தடுப்பூசிகள் மிக வேகமாக கனடாவை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே வேகமாக விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது சென்று பெற்றுக்கொள்வதே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க இருப்பது, பலமுறை குட் ஈவினிங் கனடாவில் நாங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்கைக்கான ஒரு இருக்கை, தமிழ்ச்சியர், இதற்கான நிதி சேகரிப்பு கடந்த காலங்களில் இடம்பெற்று இப்பொழுது அது முழுமையான நிதி சேகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகள் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் டொரண்டோ கவுன்சிலில் கூட பல நகர கவுன்சிலர்ஸ் மற்றும் நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள். நேற்றைய தினம் இது தொடர்பான காணொளிகள் வெளிவந்திருந்தன. ஆகவே ஜோன் டோரி உட்பட அந்த சந்திப்பிலே அவர்கள் பேசிய வழங்கிய விவரங்கள் என்ன இப்பொழுது பார்க்கலாம். Scarborough Rouge Park has a vibrant community of 10,000 Tamils that contribute to our collective well-being. I want to congratulate the Tamil Chair Incorporated and Canadian Tamil Congress for their success in achieving their $3 million pledge made in 2018. The pledge will allow the University of Toronto to create and support a full-time chair in Tamil Studies in Scarborough Rouge Park at the University of Toronto Scarborough campus. With over 3,800 donations, the final donation from the SJV and EJ Chalbanayakam Charitable Foundation helped to complete the pledge. This will now allow the University of Toronto to explore the Tamil language, history, and culture. Tamil is one of the world's 7 classical languages and is spoken by more than 80 million people globally. This is an exciting step forward to have the first chair of Tamil Studies in Canada right here at the University of Toronto. I now pass it over to Mayor Tory. This is, as people know, everybody on council knows, a remarkable community. If you look at their entire history here and the circumstances in which they came to bless us with their presence in the city and the enterprise, and I always make reference to the good parenting. I think those of you who know the Tamil community as I do know they're also just excellent parents. But, you know, they're a role model in terms of being an enterprising community. And when they go out, as they've done with the community center, where we've been able to help with land, and the other 2 governments have come forward with significant funding now, and they will get the job done with their own funding. And they were determined to have this chair to honor what Councillor McKelvey correctly refers to as one of the world's classical, leading classical languages and historic classical languages. And they got the job done, 3,800 people. And I would just say that they will have something they want, but we also get something we want, which is to have the chair in Tamil Studies call Toronto home. You know, this, the most diverse city in the world, and the home to a vibrant and dynamic Tamil community. So I just want to join Councillor McKelvey in congratulate the U of T Scarborough for having the chair on their premises as part of their academic offering and resource, and just to say that I look forward to continuing great things when it comes to the community center, which is now going to happen as well. So, and thank you to all involved, especially the donors. ஜோன் டோரி அவர்களை தொடர்ந்து ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே தமிழ் மாகாண சபை உறுப்பினர் மார்க்கம் தோன்ஹில், மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் இது தொடர்பாக அங்கு பேசியிருந்தார். ஆகவே அது இப்பொழுது பார்க்கலாம். Member statements. The member for Markham Thornhill. Thank you, Mr. Speaker. I am pleased to rise today to talk about community spirit during this unprecedented time. The Canadian Tamil Congress and the Tamil Chair Inc. spearheaded an extraordinary initiative to create the chair in Tamil Studies at the University of Toronto. Mr. Speaker, I would like to thank President Sivan Ilanko from CTC, writer Appathurai Muthulingam, and all the members and volunteers who worked with the global Tamil community to reach its target. With over 3,800 supporters, they have raised $3 million to this position. This is a first community-funded chair at the University of Toronto. Tamil language is over 3,000 years old. It is the oldest and longest surviving classical language in the world, spoken by more than 80 million people. This creation of a Tamil chair will leave a mark in our history. When the Tamil fled Sri Lanka due to the war, 300,000 of them escaped to Ontario, Canada as a safe haven.
They fled because of embracing the identity as a Tamil wasn't accepted. But here today, we are showcasing that the Tamil community is rebuilding what we lost for half a century. Now the Tamil studies at the University of Toronto will institutionally continue the richness of our culture, language, and heritage that was almost systematically lost in Sri Lanka. Thank you, Mr. Speaker. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 39 நிமிடம். ஆகவே தமிழ் இருக்கை டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் நிதி சேகரிப்பு நிறைவடைந்து இப்பொழுது இது தொடர்பான செய்திகள் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் டொரண்டோ கவுன்சில் மற்றும் மார்க்கத்திலே வழங்கப்பட்ட அந்த தகவல் செய்தியை இப்பொழுது பார்த்தீர்கள். தொடர்ந்து நாணய மாற்று விகிதம் இன்று மே மாதம் 6ஆம் தேதி நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கை 168 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.82 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்ற சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது டொரண்டோ நேரம். 2 வாரங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி மூலமாக பல்துறை சார் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் துறை சார்ந்த விடயங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகள் சந்தேகங்களுக்கு அவர்கள் மூலமாக நேரடியாக பதில் வழங்குகின்ற நிகழ்ச்சி. அந்த வகையில் வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வீடு வாங்குவது விற்பது தொடர்பாக எங்களோடு பேசவிருக்கின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். இந்த கோவிட் காலப்பகுதியிலே பாதிக்காத ஒரே ஒரு சந்தை என்று பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு சந்தை தான் கனடாவை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வீடு வாங்குவது விற்பது தொடர்பாக பலருக்கும் பல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும். ஆகவே நேரடியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். அல்லாவிட்டால் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கேள்விகளை நமக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்கலாம். 4162200033 நேரடியாக நீங்கள் இணைந்து கொள்ள 4163233304 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நேரடியாக இணைந்து கொள்ளுங்கள். வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணியில் இருந்து 12 மணி வரை. அடுத்ததாக எங்களுடைய கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் ஒரு இசை சிறப்பான ஒரு இனிமையான இசை உங்களுக்காக காத்திருக்கிறது. இசை என்று சொல்லுகின்ற பொழுது நாதஸ்வரம். நாதஸ்வரம் என்பது ஒரு எப்பொழுதுமே மங்கள நிகழ்ச்சிகளுக்கு பாவிக்கக்கூடிய அதன் மூலமான ஒரு இசையை வழங்க இருக்கின்றார் தாயகத்தில் இருந்து KP குமரன் அவர்கள். தாயக கலைஞரோடு இணைந்து இதற்கான கீபோர்டு இசையை வழங்கியிருக்கின்றார். சன்சி மியூசிக் குழு இசைக்குழு இங்கே டொரண்டோவில் இயங்கி வருகிறது. அதனுடைய இசைக்கலைஞர் டின்சன் வன்னி அவர்கள் இதற்கு கீபோர்டு இசையை வழங்கியிருக்கின்றார். ஆகவே அதை பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டின்சன் வெனிசிங்கம் ஃப்ரம் சன்சி மியூசிக். பிரபல நாதஸ்வர வித்வான் குமரன் அண்ணாவுடன் இணைந்து ஒரு அழகிய மியூசிக் கொலாபரேஷன் இருக்கின்றோம். அதை கண்டு கழியுங்கள். ப்ளீஸ் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் எங்களுடைய அப்கமிங் மியூசிக் வீடியோக்களுக்கு. தேங்க்யூ. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது குட் ஈவினிங் கனடா. இப்பொழுது செய்தி அறிக்கைக்கான நேரம். கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரிடம் அவர்கள். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா
ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். ஆன்டாரியோ சட்டமன்றம் இலங்கை தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை இன்று அங்கீகரித்தது. தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்ற பில் 104 இன்று ஒன்டாரியோ சட்டமன்றில் நிறைவேறியது. தமிழ் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசனத்தால் தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்ற தனிநபர் பிரேரணை 2019ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. இன்று இந்த சட்ட மூலமாக்கல் மீதான 3ஆம் வாசிப்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரித்து வாக்களித்து நிறைவேற்றினர். இன்று நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவி உட்பட ஆளும் எதிர்க்கட்சியை சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர்கள் தமிழர்கள் மீதான இனப்படுகொலை குறித்தும் தமிழர்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் உரிமை மறுப்புகள் குறித்தும் உரையாற்றினர். தொடர்ந்து மகாராணியின் ஒப்பம் பெறப்பட்டதும் பில் 104 ஒன்டாரியோ மாகாண சட்ட வரைவில் உத்தியோகபூர்வமாக இணைத்துக் கொள்ளப்படும். இதன் பிரகாரம் மே மாதம் 18ஆம் தேதியை முதன்மைப்படுத்திய 7 நாட்கள் ஆன்டாரியோவில் தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமாக நடைமுறைப்படுத்தப்படும். கனேடியர்கள் தங்கள் கோவிட் தடுப்பூசிகளை முதலில் எதிர்பார்த்ததை விட விரைவில் பெறலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுவரை 18 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் 41% அதிகமானோர் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். அடுத்த சில வாரங்களில் கனடாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படும் தடுப்பூசிகளின் அளவை அடிப்படையாக கொண்டு தடுப்பூசி காலவரிசை முன்னகர்த்தப்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த மாத இறுதிக்குள் சுமார் 250 லட்சம் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையும் என கனடாவின் தேசிய தடுப்பூசி விநியோக முயற்சியில் முன்னணியில் உள்ள மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் கூறினார். ஆன்டாரியோவில் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை இன்று மீண்டும் 3000ஐ தாண்டியுள்ளது. இன்று 3424 தொற்றுகளும் 26 மரணங்களும் சுகாதார அதிகாரிகளினால் பதிவு செய்யப்பட்டன. தொற்றுடன் தீவிர சிகிச்சையில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் 877 பேர் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆன்டாரியோவில் பதிவான தொற்றுகளின் 7 நாள் சராசரி 3368 உள்ளது. இது கடந்த வாரம் 3810 இருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்று ஆல்பர்டாவில் தொடர்ந்து மிக அதிகமாக பரவி வருவதாக மாகாணத்தின் தலைமை மருத்துவர் தெரிவித்தார். இன்று ஆல்பர்டாவில் 2211 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆனாலும் இன்று மரணங்கள் எதுவும் ஆல்பர்டாவில் பதிவாகவில்லை. தற்போது வைத்தியசாலைகளில் 684 பேர் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 146 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ஆல்பர்டா தொற்றின் 3ஆம் அலையின் உச்சத்தை இதுவரை அடையவில்லை என மாகாணத்தின் தலைமை மருத்துவர் வைத்தியர் டீனா ஹென்ஷோ என்று கூறினார். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 52 நிமிடம். டொரண்டோவிலே 12 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. நாளை மே மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கனடாவின் சில நகரங்களில் காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சி இதோடு நிறைவுக்கு வருகிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை எங்களுடைய நிகழ்ச்சி சமூக வலைதளங்கள் மூலமாகவும் IPTVயிலும் ஒளிபரப்பாகிறது. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் கேளுங்கள் தரப்பிடும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை ஒளிபரப்பாகிறது. ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு முக்கியமானவை. அந்த வகையில் நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். விளம்பரதாரர்கள் உங்களுடைய விளம்பரங்களும் பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா உங்களை வந்து சேரும். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.